அல்லேலூயா. பசங்க பாட்டு பாடினபடி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கணும்னு ஆசை? இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கவனிங்க, சில பேருக்கு அப்பா என் கூட இருக்கணும்னு ஆசை, மனைவிமார்களுக்கு கணவன் கூட இருக்கணும்னு ஆசை, கணவன்மார்களுக்கு மனைவி எப்போதும் கூட இருக்கணும்னு ஆசை, சில பேருக்கு பிள்ளைகள் கூட இருக்கணும்னு ஆசை, தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பேர பிள்ளைகள் கூட இருக்கணும்னு ஆசை, நிறைய சொந்தங்கள் கூட இருக்கணும்னு ஆசை. ஆனா இயேசுவுக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லேலூயா. அது என்ன ஆசை தெரியுமா? அவர் உங்க கூட இருக்கணும்னு ஆசை. அல்லேலூயா. அதுதான் இயேசுடைய ஆசையே. இயேசுவோட ஆசை என்ன? நம்ம கூட அவர் இருக்கின்றது தான் அவரோட ஆசை. அதுக்குதான் பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டார். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவாதி தேவன் நம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஏன் அனுப்பினாரு? நம்ம கூட இருக்கிறதுக்காக. கவனிங்க, நம்ம கூடவே இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். இது இயேசுவே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது இயேசுவே சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு நற்செய்தி, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு விரும்புறார். இயேசு உங்க கூட இருக்கணும்னு விரும்புறார். நீங்க போகிற எவ்விடத்திலும், நீங்க தூங்குற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற ஸ்தலத்துல, இடத்துல, எல்லா இடத்திலையும் அவர் இருக்கணும்னு விரும்புறார். அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறவர். ஆமென். அவர் எவ்விடத்திலும் உங்களோடு இருக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனோட கூடவே இருக்க முடியும். இங்கேயே இருக்க முடியும். உங்க வீட்டுல யாரா இருந்தாங்க கூட அவங்களோட கூடவே இருக்க முடியும். அதுதான் தேவன், அதுதான் இயேசு. ஆமென். அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க அவரை விட்டுறாதீங்க. சகேவுக்கு ரொம்ப ஒரு ஆசை. வேதத்துல சகேவு ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு. எல்லாரும் இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா சகேவால சரியா பார்க்கவே முடியல. இயேசுவுக்கு சகேவு மேல இருக்கிறது தெரியும். ஏன்னா சகேவு கூட இருக்கணும்னு அவரோட ஆசை. அதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த சகேவை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆனா சகேவு மரத்துல இறந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சகேவுக்கு இயேசு இந்த வழியா வரப்போறான்றது தெரியும். அவர் வந்தாலும் நம்மளால அவரை பார்க்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அவர் முன்னதாகவே போய் மரத்துல ஏறிட்டார். ஏன் தெரியுமா? ஏன்னா பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க, வெக்கமா இருக்குமே. யாருக்குமே தெரியாம மறைமுகமா அவர் போய் மரத்துல ஏறிட்டார். யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர்ல பார்த்தா சின்ன பசங்க மரத்துல உறிஞ்சு விளையாடுவாங்க.
கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனா இயேசு சகேயுவை பார்த்தார். சகேயுவே, சீக்கிரம் கீழே இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரணும்னு. சகேயுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னது, வீட்டுக்கு வர போறாரா? இயேசு உங்க வீட்டுக்கு வர போறார். திருக்கசமாய் சொல்லுகிறேன், இயேசு உங்க வீட்டுக்கு வர போகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசு உங்க வீட்டுக்கு வரணும்னு விரும்புறாரு. அதுதான் அவருடைய ஆசை. ஆனா சகேயு கூட இருந்தவங்க, மற்ற ஜனங்கள் எல்லாம் சகேயு வீட்டுக்கு இயேசு போறது பிடிக்கல. ஏன் தெரியுமா? சகேயு எப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த ஊரா ஜனம் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவர் வரி வசூலிக்கிறவர். எப்படி வரி வசூலிப்பாரு? ரொம்ப அதிகமா வரி வசூலிப்பாரு. நியாயமா வசூலிக்க மாட்டார். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் பதவியில இருந்தவர். அவர் அரசாங்க பதவியில இருந்தவர். நியாயமே இல்லாம சொத்துக்கு வரி போடுவார். எல்லா காரியங்களுக்கும் வரி அநியாயமா அவர் ஜனங்க கிட்ட கேட்டு வாங்குவார். இதனால சகேயுவுக்கு ஜனங்களை பிடிக்கவே பிடிக்க. ஆனா இயேசுவுக்கு சகேயுவை பிடிக்கும். அது ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இவரு பாவிகள் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு. எப்போ இயேசு சகேயு வீட்டுக்கு போனாரோ, சகேயு என்ன தெரியுமா சொன்னாரு? இயேசுவே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வட்டி வாங்கினது உண்டானால், வரி வசூலித்தது உண்டானால், நாளை தனியா திருப்பி கொடுத்துறேன். அல்லேலூயா. இயேசுவை பார்த்ததும் சகேயு மனசு மாறிட்டார். இயேசுவை பார்த்ததும் சகேயுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல். ஐயோ, நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, இவ்வளவு நல்ல இயேசுவை நம்ம அறிஞ்சிக்காம போயிட்டோமே. ஏன்னா சகேயுக்குள்ள அவ்வளவு பெரிய குற்ற மனசாட்சி. இயேசு சகேயு வீட்டுக்கு தேடி போனார். சகேயுடைய வாழ்க்கையே மாத்தினார். இயேசு சகேயுவுக்கு மனசுக்குள்ளே வந்துட்டார். இயேசு எங்க வந்துட்டாரு? வீட்டுக்கு வந்தவரு இயேசுடைய மனசுக்குள்ளே வந்துட்டார். இயேசு மனுஷனுடைய மனசுக்குள்ள வரணும்னு அவருடைய விருப்பமே. ஆமென். இன்னைக்கு இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வரணும். உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையை மாத்துவார். அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். குடும்ப சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அவர் விட்டுறாதீங்க. அவரை விட்டு நீங்க விலகி போயிடாதீங்க. நீங்க விலகி போனாலும் அவர் உங்களை தேடி வருகிறவர். வேதத்துல ஒரு குமாரன் இருந்த, இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனார் எல்லா சொத்துக்களையும் வாங்கிட்டு பிரிஞ்சு தூரமாய் போயிட்டான். அவன் எல்லாத்தையும் இழந்து திரும்பி வந்த பிறகு கூட அந்த நல்ல தகப்பன் தூரத்துல அந்த இளையகுமாரன் வருகிறதை பார்த்து ஓடி போய், அவன் எப்படி தெரியுமா இருந்தான்? பிச்சைக்காரனை போல இருந்தான். சட்டை கிழிஞ்சு போய் யாருன்னே தெரியாத போல இருந்தான். அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டு மீண்டுமாய் சேர்த்து கொண்டார். தள்ளிவிடல. இயேசு உங்களை தள்ளிவிட மாட்டாரு, சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறவர். இயேசு உங்களை விலக்கிட மாட்டாரு, உங்களை சேர்த்து கொள்ளுகிறவர். உங்களை தங்களை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுகிறவர். உங்களோடு கூட இருக்கணும் விரும்புகிறவர். அவர் நல்ல தகப்பன். இயேசு ஒரு நல்ல தகப்பன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நல்ல தகப்பன். எந்த தகப்பனும் பிள்ளையை தள்ளிவிட மாட்டாங்க. தப்பே செஞ்சாலும் அரவணைச்சு தட்டி கொடுத்து தூக்கி விடுவாங்க. இயேசு அப்படித்தான். நீங்க பல விதமான பாவங்களை செஞ்சிருக்கலாம், மோசமான பாவத்தில் இருந்திருக்கலாம். இயேசு உங்க பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிக்கிறவர். இயேசு என்றால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுதலையாக்குவார். அவர் தங்கள் இருதயத்தில் உங்களை இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறார். அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இம்மானுவேல் என்றால்
தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பாரா? நம்ம ஜெபிக்கலாம். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கனத்தகப்பனே, ரசிகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிற ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற எல்லாரோடு கூட நீங்க இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அமலமாக்கும் கிராமத்தில் இருக்கிற எல்லாரோடு கூட கர்த்தர் இருப்பீராக. இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பீராக. வேலை செய்கிற வயல்ல வேலை செய்கிற வெளியில வேலை செய்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட கர்த்தர் இருப்பீராக என்று வேண்டுகிறோம்ப்பா. நீங்க உங்க கூட இருக்கிற பொழுது எந்த தீங்கோல அணுகாது, எந்த பொல்லாப்போல அணுகாது, எந்த நோயோ வியாதியோ அணுகவே அணுகாது ஆண்டவரே. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பிரசவமா இருப்பீராக. பெரிய காலை செய்வப்பா. ஆசிரியர் டான்ஸ் ஆடணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். சிறு பிள்ளைகள் இடத்துல வருகிறது இடம் கொடுங்க. தடைப்படாமல் எழுந்திருக்கிறது. நீ சிறு பிள்ளை அழைத்து ஆசீர்வதித்து இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இவளை சுகித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், உயர்ந்தவராய் மாறட்டும். தேசத்துல இந்த சொசைட்டில நல்ல அந்தஸ்துல வருவார்களாக இயேசுவின் நாமத்தினால பெரிய காரணம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.